தேரர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஆகிய பஞ்சமகா சக்திகளை ஒன்றிணைத்து காலம் சென்ற தலைவர் SWRD பண்டாரநாயக்க தலைமையில் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 65வது வருட சம்மேளனம் இன்றாகும். இந்த நிகழ்வு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி தெரிவித்த கருத்தை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வருடாந்த சம்மேளனத்திற்கு இன்று பெருந்திரளானவர்கள் வருகை தந்திருந்தனர். குருநாகல் மாளிகாப்பிட்டிய விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 65வது வருடாந்த சம்மேளன கூட்டத்திற்கு நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் வருகை தந்திருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 65வது வருட சம்மேளனம் கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஆரம்பமானது. ஸ்ரீலங்கா நிதஹஸ் பக்ஷே கரு சபாபதி ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனரஜே அதிகரு ஜனாதிபதி மைத்ரிபால සිරිසේන මැතිතුන්ගේ සම්ප්‍රාප්තියයි අවඩායි බොහෝ වේවා. මේ මහානිල් ජනපෞරයි මේ මහානිල් ජනපෞරයි ඔබේ මගේ නිල් ජනපෞරයි ශ්‍රී ලංකා නිදහස් දේශයයි சர்வமத அனுஷ்டானங்களின் பின்னர் கட்சியின் ஸ்தாபகர் SDR பண்டாரநாயக்க உள்ளிட்ட கட்சியை வலுப்படுத்திய உயிரிழந்த கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. जनता निकेतन
ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය අවුරුදු 65ක් ගිහිල්ලා இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புது வடிவம் பெற்றுள்ளது, வலுவடைந்துள்ளது. இதனாலேயே கட்சி சரியான பாதையில் செல்வதாக நாங்கள் கூறினோம். கட்சியின் சின்னம் மாத்திரமல்ல, இன்று கட்சியின் தலைமைத்துவம் சரியானவரிடம் சென்றுள்ளது. இன்று நாங்கள் 65வது வருட சம்மேளனத்தை கொண்டாடும் பொழுது மாளிகாப்பிட்டி விளையாட்டரங்கு மாத்திரமல்ல, இந்த குருநாகல் நகரம் முழுவதும் மக்களினால் நிரம்பியுள்ளது. இதனால் கட்சியின் பலம், சக்தி என்பவற்றை தெரியாத, கட்சியின் பெருமதி அறியாத கட்சி உறுப்பினர்கள் கட்சியை விட தங்களுடைய சொந்த தேவைகளை பெரிதாக நினைப்பவர்களுக்கு நாங்கள் தற்போது கூறுகின்றோம், கட்சி சரியான ஒருவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது என்பதை வந்து பார்க்குமாறு கூறியுள்ளோம். அதுதான் மைத்ரிபால சிறிசேன என நாங்கள் கூறுகின்றோம். இதனால் எந்த ஒரு சவாலான பயணத்திலும் செல்வதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் என்ற வகையில் தெரிவித்துக் கொள்கிறோம். රටේ ජයග්‍රහණ ලබා දෙන්න අපේ පක්ෂය හරහා ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஆதரவாளர்களை பாதுகாப்பதற்காக நேர்மையாக முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் மற்றும் பொறுப்புகளுக்காக கௌரவம் செலுத்த வேண்டும் என்பது முதலாவது தீர்மானமாகும். அரச சொத்துக்களை தனியார் மயப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தல், நட்டமடையும் நிறுவனங்களை மீளமைத்தல் உள்ளிட்ட யோசனைகள் அடங்கிய இரண்டாவது தீர்மானம் அமைந்துள்ளது. இடதுசாரி முற்போக்கு சக்திகளை ஒன்றிணைத்தல் மற்றும் சகோதரத்துவத்தை மேம்படுத்துவது தொடர்பான தீர்மானமும் இன்று நிறைவேற்றப்பட்டது. இனங்களுக்கிடையே ஐக்கியம், நல்லிணக்கம் மற்றும் அரசியல் அமைப்பு தொடர்பான தீர்மானமும் அடங்குகின்றது. கடந்த 1.5 வருட காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட சரியான ஆட்சியை பாராட்டுவது தொடர்பான தீர்மானமும் இன்று நிறைவேற்றப்பட்டது. வறுமை ஒழித்தல் தொடர்பான தீர்மானமும் சர்வதேச வெற்றிகள் தொடர்பாக பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானமும் இன்றைய சம்மேளனத்தில் நிறைவேற்றப்பட்டமை ஏனைய தீர்மானங்களாகும். பின்னர் 65வது சம்மேளனத்தின் நினைவு மலர் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மொபைல் ஆப்பும் ஜனாதிபதி அறிமுகப்படுத்தினார். ගරු ජනාධිපතිතුමන්ට හොඳයි නැවතත් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය කලින් කල යුගයෙන් යුගය අවශ්‍ය වෙනස්කම් වලට භාජනය වී යුතුයි මහජන සම්බන්ධතාවය සහ දැනුම සමග